ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயத்தில் நான் எல்லாத்துக்குமே நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்துலேயும் எல்லோரும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னும் நம்ம எல்லாத்தையும் ஈஸியாகவும் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்கள நம்ம நம்பிடுறோம். ஏன்னா மற்றவங்க நமக்கு எல்லா வகையிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க செய்வாங்க அப்படின்ட்டு நம்புகிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு வேணும்ல. அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்களில் நம்ம எல்லாமே எடுத்துக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறது மாதிரி தான் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம யார் யாரை எந்தெந்த விஷயத்தில் நம்புகிறோம் நம்பாமல் இருக்கிறோங்கிறத தாண்டி இருக்கிறது தான் நம்மளுக்கு இப்போ உள்ள ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்கள நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தில் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியதான் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதையெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க. எப்போதுமே மற்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாக இருக்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம மற்றவங்கள ஒரு சரிசமமாகவும் சரி இல்லை நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கோங்க. அதை தாண்டி நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக புரிஞ்சுக்குதா புரியலையா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துலேயும் நம்ம ஈஸியாக நம்பிக்கிட்டு எல்லாரையும் இது பண்ணிட முடியாது. ஏன்னா அப்போக்கப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை இவங்கக்கிட்ட ஒரு சொல்லி புரிய வைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்கான இதாக இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு இதாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுங்க. அதுவே போதும். அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர வேறு யாரும் நம்மளுக்காக செய்வாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது. செய்கிற விஷயங்களும் செய்வாங்க, செய்ய முடியாத விஷயங்கள எதுவும் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்காக நம்ம ஓரளவு எல்லா விஷயத்துலையும் ஈஸியாக இது பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள் சரிசமமாகவோ இல்லை அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்காதுங்கிறத நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவே நம்மளுக்கு ரொம்பவே ஒரு இதான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது.